ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 20/2/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் டிசைனிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸிங் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபாலோ சார்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோன்னா, நான் வீடியோ லாஸ்ட்டில் போடுறேன். வீடியோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் டவுன்லோடு எப்படி பண்ணுறதுன்னு கேட்காதீங்க. வீடியோவை உங்கள் ரைட் சைடில் குவாலிட்டி மாத்திர மாதிரி இருக்கும், சரிங்களா? நல்லா தெரியலைங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. குவாலிட்டி 1080 வச்சு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வரும்போது 1080 வச்சு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. டவுன்லோட் பண்ண முடியாது, ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்க முடியும், சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வீடியோ லாஸ்ட்டில் தரேன் அந்த ஃபோட்டோ, சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நான் என்ன தெளிவாக உங்களுக்கு வந்து எழுதியிருக்கேன், எந்தெந்த மாதிரி வந்தால் எது வரணும். டிஏ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிஎன் போட்டிருப்பேன், அது மட்டும் ஒரு சில பேர் தெரியாது. டிஎன்னா 4 நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த 4 நம்பரில் இந்த நடுவில் உள்ள நம்பர் தான் டிஏ நம்பர், சரிங்களா? ஸோ புரிஞ்சுட்டு அதில் உள்ள மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 900 அடித்ததுக்கு ஒரு 1551 அப்படி நம்பர் பாஸு, சரிங்களா? அது இல்லாமல் ஃபார்முலா படி வந்து பார்த்திங்கன்னா இந்த 0 1க்கு டோட்டல் பண்ணால் 1, அந்த 0க்கு பவர் 5 15 அப்படி நம்பர் நம்ம நேற்றுக்கு சொல்லும்போது கூட சொல்லியிருந்தோம். 15 அப்படி நம்பர் சீக்கிரமாக வந்துச்சு. அதே மாதிரி 900க்கும் அதே தான். ஒரு நம்பர் வருதுன்னா நான் 2-3 பேட்டர்னில் வரும். அது ஒரு டைம் வந்துச்சுன்னா விட்டுருணும், அவ்வளோதான். 900 அடித்ததுக்கு 15 16 96 இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்குது. இந்த ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்பர்ஸ் பாஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி, சரிங்களா? ஸோ இன்றைக்கான கெஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸிங்கில் நவம்பர் மாதம் பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 674 ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? 674. ஸோ இதிலேருந்து நமக்கு கேப் வந்து பார்த்திங்கன்னா 2 4 5 நாள் கழிச்சு, சரிங்களா? 5 நாள் கழிச்சு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 063 063 2 4 5ஆம் நாள், சரிங்களா? 2 4 5ஆம் நாள், திரும்ப 2 4 5ஆம் நாள் 250. ஸோ இங்கே அதே மாதிரி இந்த இடத்துல கீழே பார்த்திங்கன்னா 4 கீழே 5, இங்கே 3 கீழே 0, ஸோ இங்கே 0 கீழே 5, சரிங்களா? ஸோ இதனுடைய 5ஓட பவர் வந்து பார்த்திங்கன்னா 0, சரிங்களா? 5ஓட பவர் 0, 0ங்கிறது சி போர்டு வந்திருக்கு இங்கே நமக்கு, சரிங்களா? அதே மாதிரி இங்கே 0ஓட பவர் வந்து பார்த்திங்கன்னா 5, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சி போர்டு தான் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ இங்கே 5ஓட பவர் வந்து பார்த்திங்கன்னா 0, ஸோ சி போர்டு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? சி போர்டு 0 வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கே 674 674ஓட ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 1 2 9 129 129 அப்படி நம்பரை நமக்கு அப்படியே திருப்பி 921 வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு 063 063க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 518 518 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 18 மட்டும் அந்த 29ங்கிறத நம்ம திருப்பி இந்த சைடு வச்சாங்க. 18 வந்து பார்த்திங்கன்னா ஏபி நம்பர்லேயே அப்படியே நமக்கு வச்சிட்டாங்க. இப்போ 250க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்திங்கன்னா 705, சரிங்களா? அப்போ நம்ம சி போர்டு 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு, சரிங்களா? சி போர்டு 0 அப்படிங்கிற நம்பர் எடுத்தாச்சு. இன்றைக்கி ஆல் போர்டில் 7 அல்லது 3 அப்படி நம்பர் வரணும், சரிங்களா? கால்குலேட்டிவ் மெத்தடில் 7 அல்லது 3ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ இன்னொரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா 4 5 வருது. ஸோ நமக்கு அதிகமாக வந்துட்டு இருக்குது இந்த 7 3லேருந்து தான் நமக்கு வந்துட்டுருக்கு, சரிங்களா? அது அதிகபட்சம் 7 3லேருந்து நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல் போர்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இப்போது நமக்கு 7ஆம் நம்பர் தான் நமக்கு இந்த கெஸிங்கில் இருக்குது, சரிங்களா? சி போர்டு 7 அப்படிங்கிறனால, ஆல் போர்டில் 7 அப்படிங்கிற நம்பர் வரதுனால 7ஆம் நம்பர் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரிசல்ட்டில் வர மாதிரி வச்சுக்கணும், சரிங்களா? சி போர்டு 0, சரிங்களா? சி போர்டு 0 வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே முதல் நம்பர் பாருங்கள், 6ங்கிறது நமக்கு பி போர்டு வந்திருக்கு. 0வுக்கு நமக்கு பவர் பண்ணால் 5, அப்போ நமக்கு இது செட் ஆகலை. அப்போ 7க்கு பாருங்கள், 7க்கு ஏ போர்டில் 2, அடுத்து பி போர்டு 1க்கு 1, சரிங்களா? அடுத்து 5க்கு 5ம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தான் வர மாதிரி இருக்குது. அப்போது 070, சரிங்களா? 070 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 50 70 4Dயில் 50 70 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், வர்றதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ அதே நம்பரு இந்த நம்பர் ஒசமே நமக்கு டேரெக்டாக அப்படியே வந்தாலும் வந்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 2505 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? இது சப்போர்ட் நம்பர் தான். 50 70 அப்படி நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? இது ரெண்டுமே சப்போர்ட் நம்பர் தான். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், அந்த பேட்டர்னுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. இங்கேருந்து 3ஆம் நாள் 141, இங்கே நமக்கு 3ஆம் நாள் 869. ஸோ இங்கே நமக்கு கரெக்டாக 1 2 3ஆம் நாளோட சி போர்டு 9, இங்கே 1 2 3 4ஆம் நாளோட சி போர்டு 1,
இங்கே 1 2 3 4 5ஆவது நாளோட சி போர்டு 0 சரிங்களா. நமக்கு பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 69. இந்த 69ங்கிறதுக்கு இங்கே நமக்கு பி போர்டில் 6 அப்படின்னு இருக்குது 69. நெக்ஸ்ட்டு இங்கே பி போர்டில் 4 இருக்குது, பிசி 41, இங்கே பிசி 69. ஸோ இங்கே இந்த இடத்துல நமக்கு 6 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பிசி 60க்கு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 60 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. இங்கே நமக்கு ஏ போர்டும் இந்த 8யும் சேர்ந்து நமக்கு 860 அடிச்சிட்டாங்க. இங்கே நமக்கு 4 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் நமக்கு டபுள்ஸில் தான் 145 அடிச்சிருக்காங்க சரிங்களா. ஸோ நமக்கு இங்கே 815 தான் இருக்குது. இதுலேருந்து நமக்கு சான்ஸ் இருக்குல்ல. 8க்கு பவர் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 3ஆம் நம்பர் 360 அப்படி நம்பர் வரலாம். அல்லது நம்ம ஆல் போர்டு கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த 2 நம்பரையும் எடுத்துக்கிறேன். 7 3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. 760 அல்லது 360க்கு நல்ல சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ அதனால் இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த ஃபாலோவிங் சார்ட்டை வந்து காட்டுறேன். ஸோ பாருங்கள். என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 360 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு 40 நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணணும்னு வச்சிங்கன்னா 8 வச்சு ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. 8360 அப்படின்னு சொல்லி எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 8360 இதுக்கும் 8 தான் சரிங்களா. 8760 8360. உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க 360 அப்படிங்கிற நம்பர் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள், போதுமானது சரிங்களா. ஸோ இந்த சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறவங்க எடுத்து வச்சுங்க. ஃபஸ்ட்டு 10 டேஸ்ன்னு போட்டிருக்கோம் பாருங்கள், அது வந்து ஏபிஎஸ்சிபிசி டேரெக்டாக வரும் சரிங்களா. ஏபிஎஸ்சிபிசி ஏபிபிசி மட்டும்தான். அது லாஸ்ட்டு 5 நாளைக்கு வந்து அந்த 92 94 97 43 46 42 டேரெக்டாக எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து லாஸ்ட்டு 6 நாளைக்காக வச்சுங்க, அது மாற்றாமல் இருக்குது. இப்போ நமக்கு 10 சொல்லி நேற்றுக்கு வந்துச்சு பார்த்தீங்களா, அதுதான் 15ஆம் தேதி டு 26ஆம் தேதி வரைக்கும் பிசி மட்டும்தான் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. மற்றது டிஏ போர் 98 83 வந்துச்சுன்னா 22 வருது. டிஏ போர்னா 6 நம்பரில் நடுவில் உள்ள 2 நம்பர் சரிங்களா. ஒன்று நான் தெளிவாக எழுதியிருக்கேன், இது சேவ் பண்ணி வச்சுங்க. இதில் நான் பச்சை கலரில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 6 நம்பரில் 3 2 வந்துச்சுன்னா 40 45 90. அதே மாதிரி டிஏ போர்டில் 98 83 வந்துச்சுன்னா 22. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வருது. அதே மாதிரி 6 நம்பரில் 7 6 8 வந்துச்சுன்னா 99. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எடுத்து ட்ரை பண்ணாங்க, நமக்கு பேர் கம்மியாக இருக்கும் அதுக்காக சொல்கிறேன். அதே மாதிரி 6 நம்பரில் ஆல் போர்டில் 1 2 வந்துச்சுன்னா 23 37. இது எல்லாமே நமக்கு வந்துருச்சு சரிங்களா. ஸோ இதில் உள்ளதை வச்சு நீங்கள் எடுத்து ட்ரை பண்ணாவே போதுமானது. இப்போ நமக்கு 3 4 5 7 வந்து 98 89 நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். நேற்றுக்கு அடிச்ச ரிசல்ட்டில் 900 அப்படிங்கிற நம்பரு 2 நம்பர் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா 1551 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. இதுலேருந்து ஏதாவது ஒரு பேர் வந்துச்சுன்னா மற்ற பேரை விட்டுறணும் சரிங்களா. அதே மாதிரி பிசி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுறதும் எல்லாமே நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். ஜூம் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க.